ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராயபுரம் வாங்கி கொடுங்கன்னாரு. ராயபுரத்தை வாங்கின பிறகு அது சரியா இருக்காதுன்னு பல்லாவரம் கேளுங்கன்னாரு. பல்லாவரம் வந்து தேமுதிகவுக்கு போயிருச்சு, வேற தொகுதியே இல்லை. அப்ப நாங்க சவுத்துல கேட்டோம், அங்க எங்கெங்கே கேட்டோம், எங்கேயுமே முடியல. முதலமைச்சர் தலையிட்டு பண்ருட்டியை கொடுங்கன்னு சொன்னார். அப்படிதான் அது வந்துச்சு. அந்த இடத்துல கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உள்ளூர் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து டாப் லெவல்ல இருக்கிறவங்களை முதல்ல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 30 வருஷமா என்னோட பயணிக்கிறவங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் என்னோட இருக்கிறவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். வழக்குகளை சுமக்கிறவங்க, அடிபட்டவங்க, ரத்தம் சிந்தனவங்க, சிறைச்சாலை சென்றவங்க, அவங்க வந்து என்கிட்ட கோரிக்கை வைக்கும் போது அவங்க எல்லாம் இல்ல போ நான் என் விருப்பப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுக்க முடியாது இல்ல. இன்னைக்கு பெரிய குளத்துல வந்து ஒரு தம்பியை போட்டிருக்கிறோம் சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசுனா, அவருக்கு ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம். பக்கத்துல உட்கார்ந்து பாவலனும் கேட்டாரு, கனியமுதன் கேட்டாரு, அந்த ஊர்ல இருக்கிற கோவிந்தராஜ் என்கிற தமிழ்வாணன் கேட்டாரு. ஆனா நான் அவங்க எல்லாம் கொடுக்காம இவருக்கு கொடுத்தேன். ஏன்னா அவர் என்னோட எப்படி டிராவல் பண்ணாரு, எத்தகைய அடக்குமுறைகளை சந்திச்சாரு, அவர் ஒரு முறையாவது உள்ள போகட்டும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு தூண்டிச்சு. ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவர் அப்ப வந்து சாதாரண ஒரு அணி கூட்டணி 2001 நாங்க ரொம்ப வலுவில்லாத ஒரு கூட்டணியில இருந்தோம். அடுத்து மக்கள் நல கூட்டணி வலுவில்லாத ஒரு கூட்டணி. இப்ப இந்த முறை அவர் வந்து கேட்கிறார், ஒரு போன்ல வந்து அவர் வந்து என்ன பழைய காலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார், ரீகால் பண்ணிட்டு போயிட்டார். உடனே நான் வந்து சரிப்பாப்பா நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படிதான் வந்து தேர்வு பண்றோம். அப்ப அது மாதிரிதான் வந்து பாலாஜியை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி, ஷானவாஸை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி. அடுத்த செகண்டே பாலாஜி அண்ணா எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணனோடு எப்போதும் நான் உடனிருப்பேன் அப்படி மெசேஜ் போட்டார். உடனே அன்னைக்கு அந்த அறிவிப்பு செய்த உடனே அதுல அவருக்கு எந்த வழியும் இல்லை. அன்னையில இருந்து என் கூட தான் அலுவலகத்தில் இருக்கிறார். ஷானவாஸ் இப்பதான் என்னை பார்த்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு இருந்தார். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போறேன், என்னுடைய டூர் ப்ரோக்ராம் அறிவிங்க, என்றென்றைக்கும் வந்து இந்த கட்சியின் நலன்களுக்காக மட்டுமே பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். நான் ஏன் உங்க பேரை விடுபட்டு போச்சு, ஏன் நான் அதை தவிர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். ஏன்பா நான் சொன்னா நீ கேட்டுங்கிற நம்பிக்கையில நான் மாத்தினேன், அவ்வளவுதான். அவரும் இஸ்லாமியர், அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இந்த முறை கொடுக்கணும், அதனால கொடுத்தோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த சுழற்சி இன்னொரு இஸ்லாமியர் கொடுப்போம். இனிமே அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு கொடுக்க போறதில்லை, அடுத்த ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இந்த இது என்ன ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள இடங்கள் இருக்கும்போது, போட்டி கடுமையாக இருக்கும்போது அதை வந்து நாம் இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி பார்வையில நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதே வந்து ஊடகங்கள்ல அவங்க எல்லாம் திமுகவுக்கு சொம்படிச்சதுனாலதான் திருமாவளவன் தூக்கி போட்டாரு அப்படிங்கிற ஒரு நேரேஷன், ஒரு கருத்துருவாக்கம் பண்றாங்க.